Hello friends, welcome back. I am Arun. Actually இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போறோம். சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயம் இந்த வீடியோல பேசியிருப்போம். சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் மோஸ்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலிஸ் யாரெல்லாம் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா மணி எப்படி எடுத்துட்டு வருது, ஆன்லைன் மேக் மணி ஆன்லைன் இந்த மாதிரி எல்லாம் சர்ச் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் மோஸ்டா இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோரி சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து கடைசியாக நான் அந்த சொல்ல வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயத்த நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டோரி சொல்லிடுறேன். ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம கொரோனா டைமில் வந்து நம்ம வீட்டில் இருந்தோம், லாக்டவுனில் இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஹப். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன், அதை தான் இப்போ சொல்கிறேன் நான். ஸோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ராக்கெட் ஹப்ன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 2500 rupees நீங்க பே பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ 2500 ரூபாய் பே பண்ணா போதும். அது எதுக்கு பே பண்ணீங்கன்னா டெய்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $0.5 $1 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்க சும்மா எதுவுமே வேலையை செய்ய வேணாம், உங்களுக்கு பாட்டுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும், சூப்பரா சம்பாதிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. அதுவும் முக்கியமா எப்போ எடுத்துட்டு வந்தாங்கன்னா நம்ம கொரோனால வேலையும் எதுவுமே இல்லாம வீட்டுல எப்படி அடைஞ்சு கிடந்தோம் அந்த மாதிரி டைம்ல எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க எடுத்துட்டு வந்தது. ஓகேங்களா? அவங்க டார்கெட் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் டார்கெட் பண்ணாங்க. ஸோ அவங்க டார்கெட் பண்ண மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் போய் ரீச் ஆச்சு. அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி வந்து ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2500 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணாங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. பண்ணவங்க போன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நிறைய பேர் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணவங்க மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு $0.5 இல்லைன்னா $0.005 அந்த மாதிரி தான் ஏறிட்டு இருந்துக்கும். ஆனா அவங்க ரெஃபரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஜாயின் பண்ணிருக்கேன், நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அதை நீங்க டெய்லி சம்பாதிக்கிறதுல இருந்து ஒரு சார்ட் ஆஃப் ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு கமிஷனா வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு தூண்ட ஆரம்பிச்சாங்க நிறைய பேரை. ஸோ இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. கடன் வாங்கி வந்து காசு கொடுத்தாங்க. ஸோ வந்துட்டு நான் காசு தரேன்டா, நீ ஜாயின் பண்ணு, உனக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொடு அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க ஒரு சில பேர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல போக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க யூடியூப்லயும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இதுல போய் ஜாயின் பண்ணுங்க, என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ராக்கெட் ஹப், மோஸ்டா ராக்கெட் ஹப்பை பத்தி நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது, இது நிரந்தரம் கிடையாது. சும்மா இருக்கும்போது வந்து யாருங்க காசு கொடுப்பா, நம்மளே வந்துட்டு அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நம்மள. ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை நான் யாருமே சொல்லலை, ஒரு கண்டென்ட் அவ்வளவுதான், அது இருந்தா போதும். நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்க அதை பார்த்து தான், அதாவது ஒரு வீடியோவை அவங்க உங்களை நம்பி தான் வந்துட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்றாங்க. அதாவது சப்ஸ்கிரைபர்ஸை சொல்றேன், வீடியோ போட்டவங்களுக்கு நான் சொல்றேன், சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை நம்பி தான் ஒரு விஷயம் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ உண்மையான கண்டென்ட் மட்டும் கொடுங்க, பொய்யான கண்டென்ட் இனிமே கொடுத்துறாதீங்க. அப்புறம் அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த வேலையில என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்தாங்க. இது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நான் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் பே பண்ணணும்னு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பே பண்ணாங்க. நான் மோஸ்டா இந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா விசாரிச்சு யார் யார் இல்லை லாபம் அடைஞ்சா நஷ்டம் அடைஞ்சா இவங்க எல்லாரையும் விசாரிச்சுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவே நான் சொல்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லாபம் அடைஞ்சவங்கள ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். லாபம் அடைஞ்சவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் ஹப் வந்ததுக்கு அப்புறமேட்டு 2500 ரூபாய் கொடுத்துட்டு அமைதியா விட்டுருவாங்க. அவங்க அதுக்கு மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து யாரையும் ரெஃபர் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா லாபம் அடைஞ்சிருக்காங்கன்னா 2500 ரூபாய் போட்ட காசு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ அதுக்கு மேல ஒரு பைசா எடுக்கல. எடுத்திருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, யார் யார் எவ்வளவு பேர் அப்படி இருக்கீங்க, நானும் பாக்குறேன். நஷ்டம் அடைஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, கைவிட்டு என்ன கூட முடியாது அந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் எப்படி நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் கடன் கொடுத்து போட்டவங்க, அது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது அம்மா அப்பா போனு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அக்கா தம்பி அண்ணன் இவங்களோட போன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்த காசுல இருந்து இல்லைன்னா வந்துட்டு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி அவங்க போன்லயும் போட்டு அவங்க அண்ணனோட போன்லயும் போட்டுருவாங்க, இல்ல அவங்க அம்மா போன்லயும் போட்டுருவாங்க. இல்லைன்னா போட்ட காசு திரும்பி எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, 2500 ரூபாய் திரும்பி எடுத்திருப்பாங்க. எடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா போன்ல ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னா அப்பா போன் யாராவது ஒரு போன்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க.
ஏன் அவங்க ஃபோன்ல ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா ஐபி அட்ரஸ் இருக்குங்களா. ஸோ அதனால ஒரு ஃபோன்ல அதாவது ஒரு ஃபோன்ல ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த மாதிரி பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள ஒரு மாசம் ஆனா ஒரு 10,000 ரூபாய் வரும், இல்லை ஒரு மாசம் ஆனா ஒரு 20,000 ரூபாய் வரும் அப்படின்ற அந்த ஒரு பேராசையில வந்துட்டு ஒரு ட்ரீம்ல இருக்கிறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து தான் சொல்றேன், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நஷ்டம் அடைஞ்சவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கடைசி கும்பல் வந்துட்டு அந்த பண்ணலாமா வேணாமா, நம்ம ஜாயின் பண்ணலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் பெரிய அளவுல இது நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. அது எப்படி நான் சொல்றேன், ராக்கெட் இப்படிதான் போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் லாபம் அடைஞ்சவங்க எப்படி நான் சொன்னேன்னா, 2,500 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க போட்ட காசு திரும்பி கொடுத்துட்டாங்க ராக்கெட் அப். போக 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 அவங்களோட வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக அவங்க வந்துட்டு கரெக்டா வர ஆளுங்களை தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க ராக்கெட் அப். ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்கள தட்டி விட்டுட்டாங்க, அதாவது அவங்களை கண்டுக்கிறதும் கிடையாது. ஸோ அவங்க நீங்க எப்படியே போகல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. புதுசாக வர ஆளுங்களை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்தா காசு வரும், இவங்க கிட்ட இருந்து காசு வர போறது இல்லை, ஏன்னா இவங்க தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க, இவங்க கொடுக்க போறது இல்லை. ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா புதுசா வர ஆளுங்களை மட்டும் அவங்க வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அதே மாதிரி இந்த நான் சொன்ன பாத்தீங்களா 2வது பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் வாங்கி இல்ல அம்மா போன் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு வருமானம் அதிகமாக ஆரம்பிச்சு ராக்கெட் அப்புக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது நம்மளுக்கு சுத்தமா வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் அமௌண்ட் வருது, எப்படி இவங்களை இன்னும் ஏமாத்துறது, நம்ம இன்னும் எப்படி அதிகமா சம்பாதிக்கணும்னு உட்காந்து ராக்கெட் அப் யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, சரிடா இதுக்கு மேலே எதுவுமே பண்ண வேணாம், நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒன்றும் வேணாம் ராக்கெட் அப் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப் ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம். சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது சேரலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்தவங்க கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதே மாதிரி வெப்சைட்லயும் அனௌன்ஸ் பண்ணாங்க, நாங்க வந்து ஆப் எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ண 24 மணி நேரமோ 48 மணி நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5,000 10,000 பேரும் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப் எடுத்துட்டு வரதுக்குள்ள ரீசெண்டா யார் ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு போனஸ் அமௌண்ட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இது கொடுத்தனால வந்துட்டு மற்றவங்களுக்கு ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, சரி கண்டிப்பா நம்ம ஜாயின் பண்ணி தான் தீரணும். சும்மாவே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அது பெரிய விஷயம் தானே. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இருந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன்ல இருந்தோம், யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டோமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்த டைம் தான் அது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழிக்கு தான் தேடிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு வழியில சம்பாதிச்சிட மாட்டோமா தான் தேடிட்டு இருப்போம். அப்படிதான் நம்ம ஏமாறுறோம், மோஸ்டா அப்படிதான் நம்ம ஏமாறோம், நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு மேல முழிச்சுப்போம். ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு, அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அடுத்த செகண்ட் என்ன ஆச்சுன்னா இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. 2,500 ரூபாய் இருந்த அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் சேர்த்துட்டாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல பே பண்ண 2,500 ரூபாய், இப்போ வந்து அவங்க பே பண்ணோடனே எக்ஸ்ட்ரா போனஸ் வர சொல்லிட்டாங்களா, ஆப் ஓபன் பண்றதுக்குள்ள பே பண்ணுங்கன்னு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, 3,000 ரூபாய் பே பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சேர ஆரம்பிச்சாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் கடையை மூடிட்டு ஓடியாச்சு. ஸோ இதுதாங்க நடந்தது. ஸோ அதனால அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம எப்படி மேலே போகணும் தான் யோசிப்பாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருது. அதனால என்றைக்குமே வந்து சும்மாவே இருக்கும்போது நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற எந்த ஒரு சுச்சுவேஷன் யார் எடுத்துகிட்டு வந்தாலும், ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், ஒரு ஆப்பாக இருக்கட்டும், ஏன்னா இந்த OLXல நான் கூட சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ கூட மறக்காம பாருங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஸோ அதுவும் ஃப்ராடுகள் அதில் நிறையவே நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயமும் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு பார்த்து ஒன்று சொல்றேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஜாப் நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, மறக்காம நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அது என்ன உண்மையா இல்லையா பொய்யான்னு நான் செக் பண்றேன், டீடைல்ஸ் கலெக்ட் பண்றேன். அது உண்மையா இருந்தா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், பொய்யா இருந்தா அதை பத்தின தப்பான விஷயமோ இல்லைன்னா அது என்ன ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுது, இப்போ ராக்கெட் அப் வந்துட்டு ஃபியூச்சர்ல விட்டுட்டு தான் போறாங்கன்றது எனக்கு 100% நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அதை எடுத்துட்டு வந்தாங்க. நான் எவ்வளவு தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், கேட்கவே இல்லை, பட்டு திருந்துங்கடா போங்கடான்னு சொல்லி நானும் விட்டாச்சு. இப்போ வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சும்மா இல்லைங்க, அந்த டைம்ல வந்து லாக்டவுன்ல நம்ம இருந்திருப்போம், அப்பா அம்மாவுக்கு யாருக்குமே வேலை இல்லாம இருந்திருக்கும். அந்த டைம்ல 2,500 ரூபாய் வந்துட்டு அவங்க உழைச்சி சம்பாதிக்கல, வீட்டுல கேட்டு தான் வாங்கியிருக்காங்க. அது தப்பு கிடையாது, இவங்களும் ஏதோ ஒரு வருமானத்துக்கு தான் வழி பார்த்தாங்க. அது இந்த மாதிரி ஆகுன்றது அவங்களுக்கும் தெரியாது. அதனால வந்துட்டு என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஜஷன் யாராவது கிட்ட கேளுங்க, உங்களோட சீனியர் கிட்ட யாராவது கிட்ட கேளுங்க. நிறைய பேர் ஜூனியர், இப்ப நான் வந்து உங்க சீனியர் கிடையாது, நான் ரொம்ப சின்ன பையன், ஜூனியர் தான், காலேஜ் தான் முடிச்சிருக்கேன், ஜூனியர் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கு, ஏன்னா நான் நிறைய வாட்டி இந்த மாதிரி ஏமாந்துருக்கேன். ஸோ எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்துட்டு எது கரெக்டான விஷயம் அப்படின்றது நல்லா யோசிக்கும். ஒரு விஷயத்துல காசு போடுறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிங்க, 2000 வாட்டி யோசிங்க, தப்பே கிடையாது. அது 1 ரூபாவா இருந்தாலும் சரி, 10,000 ரூபாவா இருந்தாலும் சரி, எவ்வளவா இருந்தாலும் சரி, 1000 வாட்டி யோசிங்க.
அது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் என்றைக்குமே ஜாக்கிரதையாக இருங்க, உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் ஒரு விஷயம், இதை தான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்தது, முக்கியமாக யூடியூபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்தது அப்படின்னா அது யூடியூப்ல வீடியோவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி, இல்லை எப்படி சம்பாதிக்கலாம்னு அதை எடுத்துகிட்டு போடுறதுக்கு முன்னாடி இது உண்மையாக பொய்யான்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே விரும்புவாங்க, அது உண்மையாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் வெறுக்கிறதுக்கு தான் உங்க தோணும் உங்களை. ஸோ அதனால என்னைக்குமே அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி யூடியூப்ல பார்த்தேன், எப்பயுமே இந்த ராக்கெட் அந்த மாதிரி டைம்லாம் அவ்வளோ வந்தது. ஸோ அதை பற்றி யாருமே இந்த அளவுக்கு டீட்டெயிலாக யாருமே சொல்லலை. நானும் அந்த டைம்குள்ளே முடிக்கணுன்றதுக்காக உங்ககிட்ட நிறைய சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் நடந்தது அதில், ஆனால் இதுதான் மெயின். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற நம்ம நண்பர்கள் யாராவது வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் ஹப்ல ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்ணுக்கு தெரியாம எத்தனை பேர் இருக்காங்கன்றது நானும் பாக்குறேன், பார்த்துட்டு இருக்கிற நம்ம நண்பர்களும் பார்க்கட்டும். ஸோ தெரிஞ்சுப்பாங்க. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக வரும். ஸோ என்றைக்குமே நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்காக அதிகமாக வரும். ஸோ மறக்காம அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் OLXலையோ இல்லை இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பார்த்தாவது இதுவுமே இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால் என்றைக்குமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடுற கண்டென்ட் எல்லாமே நல்ல கண்டென்ட்டாக வரும், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் வரும். அடிக்கடி நம்ம vlogsம் நிறையா பண்ணுவோம். ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டைம் ஒதுக்குனதுக்கு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும்